ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தைக்கு நேராக நம் சிந்தைகளை திருப்புவோம். வேத பகுதியில் சங்கீதத்தின் புஸ்தகம் அதில் 90வது அதிகாரம் அதில் 15வது வசனம் அழகாய் சொல்லுகிறது, தேவரீர் எங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆமேன். ஆண்டுடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லுது பார்க்குறீங்களா? ஆண்டவரே, நாங்கள் துன்பப்பட்டதுக்கும் நாங்கள் இவ்வளோ நாட்கள் பட்டுட்டு இருந்த கஷ்டத்துக்கும் நாங்கள் பெறப்போகிற மகிமை அந்த அளவுக்கு மகிமை உள்ளதாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் ரொம்ப அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதா, பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதா, நீங்கள் ஆண்டவர் உண்மையாக தேடிக்கொண்டே இருக்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லவே இல்லை, பிரச்சனைகள் ஒரு பக்கம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, என் கணவன் மூலிமா நெருக்கம் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, என் குடும்பத்தில் சூழ்நிலை ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குன்னு நினச்சி கொண்டு இருக்கிறீங்களா? அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், எந்த அளவுக்கு நெருக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதோ அந்த அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விசாலத்தை கொண்டு வைக்க போகிறார். தேவ பிள்ளைகளை, என்றைக்குமே நெருக்கம் வராமல் விசாலத்துக்குள்ள நம்ம போக முடியாது இல்லையா? இன்றைக்கி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் தூங்குற அளவுக்கு ஒரு ஹால் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் தூங்குற அளவுக்கு வந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் 15 பேர் தூங்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, இதை விட ஒரு பெரிய இடம் நமக்கு வேணும்னு நம்ம யோசிப்போம். அதே போல தான் தேவனும் சில நெருக்கங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பதற்கு காரணம், இந்த நெருக்கத்துக்குள் நாம் கிடப்பதற்காக கிடையாது, நம்ம அடுத்த கட்ட நிலைமைக்குள்ளே, அதாவது விசாலத்துக்குள்ளே நம்மளை கொண்டு செல்வதற்காக. அப்போ தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நடத்துகிற சில பிரச்சனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போகாமல், ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ நெருக்கப்பட்டாலும் அதற்கு ஈடாக தேவன் ஒரு மகிமையை எங்கள் கண்கள் காண வைக்க போகிறீங்க. அப்போ விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் எவ்வளோலாம் பிரச்சனை வருதோ அவ்வளோ பெரிய பந்தியை கர்த்தர் எனக்காக வச்சிருக்கிறாரு, அவ்வளோ பெரிய மகிமை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹேவ் அ பிளஸ்ட் டே. காட் பிளஸ் யூ.